பிறர் மீது வீண் பழி சுமத்துவது சட்டப்படி ஒரு குற்றமான ஒரு செயல். இது மான நஷ்டம், அவதூறு, அதாவது பாரதிய நியாய சங்கீதாங்கிற சட்டத்துல பிரிவு 356 கீழ் பாதிக்கப்பட்ட நபர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அவருடைய குற்றத்தின் தன்மைக்கு ஏற்ப அவருக்கு அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். சிலர் என்ன பண்றாங்கன்னா சிலர் பிடிக்காம போகுது, ஸோ அதனால அவர் எப்படியாவது ஒரு மாட்டி விடணும், அது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு அறகுறையான இன்ஃபர்மேஷனை வச்சு அவரை பழி வாங்கணுங்கிற நோக்கத்தோடு ஏதாவது ஒரு விஷயத்தை மாட்டி விட்டு அவங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு பாவமான ஒரு செயல். அப்படி வீண் பழியை சுமத்தி உங்களுக்கு எதிராக எல்லாருமே நிக்கிறாங்க, உங்களுக்கு நீதி கிடைக்கல, ரொம்ப மன வேதனைப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்கன்னா நீங்க பொறுமையா இருங்க. உங்களை படைத்த இறைவன் உங்க கூட இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க நம்பிக்கை வைங்க. நீங்க படிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் உங்களுடைய வேதனைக்கும் கண்டிப்பாக உங்கள் மீது வீண் பழி சுமத்தியவர்கள் மீது இறைவன் ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுப்பான். உடனே கொடுக்கலையே இறைவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இறைவன் அவர்களுக்கு லேட்டா கொடுத்தாலும் ரொம்ப வெயிட்டா கொடுப்பான். ஸோ தவறு செய்யாம இருக்காங்க, தவறு செய்யாதவர்கள் மீது ஒரு வீண் பழியை சுமத்தும் போது அது தவறு செய்யாதவர்களையும் தவறு செய்ய தூண்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.